الصلاة والسلام على رسوله محمد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபையால் 28 நோன்புகளும் 29 தராவிலும் முடித்து அமைந்திருக்கும் அல்லாஹ் அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியோடு இன்னைக்கு பார்ப்போம். சவுதியில் பேரை தெரியல 30 நோன்பு தான். அதனால் நம்மளும் கவலைப்பட தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 30 நோன்பு உண்டான வாய்ப்புகள் அல்லாஹ் தஆலா அதிகமாக கொடுத்துருக்குறான். அதே போல் ட்ரெஸ்ஸு யாரெல்லாம் தைக்க கொடுத்துருக்காங்களோ வராதவங்களும் பயப்பட தேவையில்லை. ஜிப்பா கொடுத்தவங்க, சுடிதார் கொடுத்தவங்க, ப்ளவுஸ் கொடுத்தவங்க, டைலருக்கு ஒன்றா ஒரு நாள் அவகாசம் அவருக்கு எல்லா தரம் கூட்டி வச்சுருக்கிறான். ஏன்னா எனக்கும் ஜிப்பா தைச்ச ஒன்றா வரல. அல்ஹம்துலில்லாஹ். நேற்று 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு சூஃபி, மிகப்பெரிய ஒரு மகான், அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி மிக சுருக்கமான முறையில் பார்த்தோம். அதே போல் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு வழியாக வாழ்ந்த ஒரு பெண்மணியினுடைய வாழ்க்கை வரலாறு மிக சுருக்கமாக பார்த்தோம். நேற்று ஒரு ஆண் வழியினுடைய வரலாறு பார்த்தோம். இன்னைக்கு பெண்களை பற்றி பார்ப்போம். ஏன்னா பெண்களும் தராவிக்கு வராங்க, ஈதிகாஃபிலும் இருக்கிறாங்க. அதனால சில விஷயங்கள் அவர்களும் தெரிந்து கொள்வதற்கு அவசியமாக இருக்குது. ஹிஜ்ரி 145 பிறந்தவங்க நஃபீஸா ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க யார் அப்படின்னா அஹ்லே பைத், அந்த அஹ்லே பைத்தை சார்ந்தவங்க, நபியினுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரர் ஹசன், நமக்கு தெரியும் ஹசன் ரலியல்லாஹு, அவர்களுடைய பேரன் ஹசன் ரலியல்லாஹு. தாத்தா பேரும் ஹசன் தான், அவருடைய பேரன் பேரும் ஹசன் தான். அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் நஃபீஸா ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரி 145 பிறக்கிறாங்க. இவங்க பிறந்தது மக்கால. ஒரு 3-4 வயசு இருக்கும் பொழுது குடும்பத்தோடு அப்படியே மதீனாவுக்கு போயிடுறாங்க. சின்ன வயசுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அல்லாஹ் தஆலா கொடுத்துருந்தான். ஏன்னா அஹ்லே பைத்துல நபியுடைய குடும்பத்தை அவங்க சும்மாவா இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு கல்வி அல்லாஹ் தஆலா கொடுத்துருந்தான். 6 வயசுல ஹாஃபிலாவாக ஆகிட்டாங்க, குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டாங்க. 6 வயசுல. நம்ம பிள்ளைங்களுக்கு ஏபிசிடி கூட 10 வயசுல தான் முழுசாக தெரியும். அதுவும் 50,000 ஃபீஸில் கட்ட வச்சு படிக்க வச்சு 6 வயசுல முழுசா குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாவாக மாறிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில் தன்னுடைய பாட்டனார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ரவுதாவுக்கு போயிட்டு அவங்களுக்கு சலாம சொல்லிட்டு அப்படி மஸ்ஜிதுல் நபவியில் நடக்கக்கூடிய அந்த பாடத்தில் போய் உட்காந்துப்பாங்க. அங்கே யார் படிப்பாங்கன்னா பெரிய பெரிய மேதாவிகள், சட்ட மேதாவிகள், பெரிய பெரிய வல்லுநர்கள் அந்த மஸ்ஜிதுல் நபியில் உட்காந்து படிப்பாங்க. அப்போ 6 வயசுக்குள்ள இவங்களும் போய் உட்காந்துக்குவாங்க. கூட உட்காந்து அப்படியே எல்லாமே பாடத்தெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதனுடைய வரக்கத் அல்லாஹ் எந்த அளவுக்கு கொடுத்தா அப்படின்னா, திருமண வயதை அடைவதற்கு முன்னாலே மிகப்பெரிய ஒரு கல்வி மகான், மிகப்பெரிய கல்வியில் தேர்ச்சி பெற்ற ஒரு பெண்மணியாக விளங்கி வந்தாங்க. மதீனா ஃபுல்லாக பரவி போச்சு. நஃபீஸா என்பவர்கள் மிகப்பெரிய ஒரு மேதாவி என்பதாக மதீனா ஃபுல்லாமே பரவிடுச்சு. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஆற்றலை கொடுத்துருந்தான். இப்போ திருமண வயசை கூட அடையலை, ஒரு 15-16 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வயசுல அல்லாஹ் தஆலா அவ்வளோ ஆற்றல் அல்லாஹ் தஆலா கொடுத்துருந்தான். அவங்கள நிக்காஹ் செய்வதற்காக வேண்டி பல பேர் போட்டி போட்டாங்க. ஏன்னா அஹ்லே பைத் இல்லை, அதனால நிறைய பேர் போட்டி போட்டு வந்தாங்க. அவருடைய தந்தை எல்லாத்தையும் மறுத்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசியாக இஸ்ஹாக் என்ற ஒருத்தவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. இவங்க யார் அப்படின்னா ஹசன் அலியோடைய தம்பி ஹுசைன் ரலியல்லாஹு, நமக்கு தெரியும், அவருடைய பேரனுடைய மகன். அப்படி அதாவது இங்கிட்டு 3ஆம் ஜென்ரேஷன் பார்த்தா நபிதான் தாத்தா, கொள்ளு தாத்தாவும். இவங்களும் பார்த்தா அவங்களுடைய கொள்ளு தாத்தா யார் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க ஹசன் அலியோட வழி தோன்றத்தில் வந்தவங்க, இவங்க ஹுசைன் அலியோடைய வழியில் வந்தவங்க. 2 பேருமே அஹ்லே பைத்தை சார்ந்தவங்க. இவர்களுக்கு திருமணம் ஆகுது, மதீனாலே இருக்கிறாங்க. ஒரு 48 வயசு ஆகுது. அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்து
மிஸ்ருக்கு போயிடுறாங்க. அங்கிருந்து ஹிஜ்ரா செஞ்சு மிஸ்ருக்கு போயிடறாங்க. யமன்ல இருக்கக்கூடிய மிஸ்ருக்கு போயிடறாங்க 47 வயசுல. அங்கே போனோடனே சரியான வரவேற்பு அவங்களுக்கு. ஏன்னா அஹ்லே பைத் நபியுடைய குடும்பம் வந்திருக்காங்கல்ல, ரொம்ப வரவேற்பு பண்ணி ரொம்ப மரியாதையாக அவங்கள வச்சுருந்தாங்க. எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னா, ஒரு கட்டத்தில் நஃபீஸா ரலி என்ன பண்ணாங்கன்னா, நான் இந்த மிஸ்ரை விட்டே காலி பண்ணி போயிடுறேன் அப்படின்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு மிஸ்ரில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் பேரும் நஃபீஸான்னு வச்சுருப்பாங்க, காலேஜ் பேரும் நஃபீஸான்னு வச்சுருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் பேரும் நஃபீஸான்னு வச்சுருப்பாங்க, ஒரு ஊரினுடைய பேரும் நஃபீஸான்னு வச்சுருப்பாங்க, தெருவுடைய பெயரும் நஃபீஸான்னு வச்சுருப்பாங்க. மைசூர் போய் பாருங்களேன், எதுக்கு பார்த்தாலும் திப்பு சுல்தான் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஸ்கூல் பேரும் திப்பு சுல்தான் இருக்கும், காலேஜ் பேரும் திப்பு சுல்தான் இருக்கும், அந்த ஏரியா பேரும் திப்பு சுல்தான், அந்த தெரு பேரும் திப்பு சுல்தான். ஏன்னா அவங்கள விட்டு அந்த வாழ்க்கையை பிரிக்க முடியாது, அந்த ஊரை பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு உண்ணியமாக வாழ்ந்துருப்பாங்க. 48 வயசுக்கு மேலே தான் போனாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அவங்களுடைய தாவத்துடைய பணியை அந்த அளவுக்கு அவங்க செஞ்ச முஜாஹிதா ஊர் ஃபுல்லாமே நஃபீஸா, எதுக்கு எடுத்தாலும் நஃபீஸா. இன்னைக்கு வரையும் அப்படி தான் வைப்பாங்க. இன்னைக்கு நம்ம அப்துல் ரஹ்மான் இந்த அளவுக்கு நிறைய வைக்கிறோம். அந்த மாதிரி அங்கிட்டு போய் போனால் பெண்மணிகளுக்கு அதிகமாக நஃபீஸான்னு பேர் வைப்பாங்க அந்த மிஸ்ரில் உள்ளவங்களுக்கு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆளாக இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் என்னாச்சு அப்படின்னா, மக்கள் எப்போ பார்த்தாலும் அவங்கள்ட்ட ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க, சந்திச்சுட்டே இருப்பாங்க. அதனால் இந்த ஊரை விட்டு திரும்ப நான் மதீனாக்கே போயிடுறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. உடனே மிஸ்ர் நாட்டுடைய கவர்னர் அவரே நேராக வீட்டுக்கு வந்துட்டார். அப்படிலாம் அவங்க விடமாட்டோம், நீங்கள் எங்களுக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம், எப்படி நாங்கள் உங்களை விடுவோம், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் செஞ்சு தரோம், ஆனால் தயவுசெய்து இந்த ஊரை விட்டு மட்டும் போயிடாதீங்கன்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்டாக கேட்குறாங்க, பணிவாக. அவங்க சொல்கிறாங்க, நான் அன்றாட அமல்ல எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, வராங்க இந்த எப்பயுமே மக்கள் கூட்டமாக வந்துகிட்டே இருக்காங்க, அன்றாட அமல் என்னால் செய்ய முடியுது, அதனால் நீங்கள் அதுக்கு ஏதாச்சும் ஒரு தர்த்தீப் செய்யணுன்னே அந்த நாட்டினுடைய கவர்னர் என்ன பண்ணுறாங்க, ஒரு இது பண்ணுறாங்க, அறிவிப்பு செய்கிறாங்க. அரசு அறிவிப்பு வருது, வாரத்தில் 2 நாள் மட்டும்தான் அவங்கள சந்திக்கணும், மீதி 5 நாள் யாருமே சந்திக்கக்கூடாது, அவங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஷேக்மார் நமக்கு இருந்தாங்கன்னா அவங்க அமல் செய்யும் பொழுதும் நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்கள்ட்ட போய் பேசணும், ஏதாவது மஷூரா செய்யணும் அப்படின்னா முதல்ல அவங்கள்ட்ட போய் ஃப்ரீயாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட அனுமதி கேட்கணும். அனுமதி கேட்ட பிறகுதான் அவங்கள்ட்ட போய் பேசணும். ஏன்னா அவங்க அமலில் இருந்து கொண்டு இருப்பாங்க, நமக்கு தெரியாது, நம்ம போய் டக்கு நம்ம கதை சொன்ன கதை பேச ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் ஒரு தர்த்தீபாக இருக்குது, ஒரு ஒழுக்கமாக இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஊருடைய இது பண்ணோடனே மக்களும் அதே மாதிரி ஆயிடுறாங்க. அதே ஊரில் தான் கரெக்டாக இவங்க போனாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் மிஸ்ருக்கு வராங்க. அந்த காலகட்டத்தில் தான் அவங்களும் வராங்க. உள்ளே வந்துட்டு அவங்களுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தெரியும் இவங்க எவ்வளோ பெரிய கல்வி இதில் தேர்ச்சி பெற்றாங்கன்ட்டு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி நமக்கு தெரியும், அவர்கள் 4 இமாம்களில் ஒரு இமாம், அந்த அளவுக்கு கல்வி கல்வியில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க. அவங்களுடைய வீடு ஒரு பக்கம், அவங்க பாடம் நடத்தக்கூடிய ஒரு பள்ளியாசன் இங்கேருந்து இங்கே போகிறாரு. நடுவில் தான் இவங்க வீடு இருக்கும், நஃபீஸா ரலியல்லாஹுடைய வீடு நடுவில் இருக்கும். காலையில் போகும் பொழுது அவங்க வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு எனக்காக துவா செய்யுங்கன்னு யார் சொல்கிறா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு நேராக போய் பாடத்துக்கு போவாங்க. பாடத்தெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் வரும் பொழுது அன்னைக்கு நடத்துறது ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவங்கள்ட்ட விளக்கம் கேட்பாங்க. ஒரு பெண்மணிகிட்ட போய் விளக்கம் கேட்பாங்க, எனக்கு இந்த டவுட் இருக்குது, இந்த ஹதீஸ்க்கு இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம்னு கேட்பாங்க. அவங்க அதுக்கு உண்டான விளக்கத்தை சொல்லி கொடுப்பாங்க. அப்படியே வீட்டுக்கு போயிடும். கிட்டத்தட்ட 4 வருஷம் இருந்தாங்க. 4 வருஷம் இதே தான். காலேஜ் போகும்போது துவா செய்ய சொல்லுவாங்க, திரும்ப போகும் பொழுது மசாயில சந்தேகம் தான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படி தான் இருந்தாங்க. இந்த அளவுக்கு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அப்படின்னா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நஃபீஸா ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வஃபாத் ஆகிறாங்க. வஃபாத் ஆகும் பொழுது அவங்க ஒரு வசியத்தை செஞ்சுட்டு போகிறாங்க, நான் மௌத்தாயிட்டேன் அப்படின்னா என்னுடைய ஜனாசாவை நீங்கள் நேராக கபர்ஸ்தான் தூக்கிட்டு போயிடாதீங்க, போகக்கூடிய வழியில் இவங்க வீடு இருக்குது, நஃபீஸா ரலியல்லாஹு வீட்டில் இருக்குது, அவங்க வீட்டுக்குள்ளே உள்ளே போய் என்னுடைய ஜனாசா வைங்க, அவங்க துவா செய்யட்டும், அதுக்கு பின்னாடி என்னுடைய ஜனாசா எடுத்துகிட்டு போடுனாங்க. அதே போல் அவருடைய வஃபாத் ஏற்படுது. அப்போ சொல்லப்படுது இந்த மாதிரி அவங்க வசியம் செஞ்சுருந்தாங்க. உடனே அந்த கவர்னர் என்ன பண்ணுறாங்க, ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. மக்கள் எல்லாரும், ஏன்னா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மௌத்துல ஊரே திரண்டி வந்துருச்சு, மிஸ்ரே எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்துருச்சு, மக்களுடைய அலைமோதல்கள் அதிகமாக ஆயிடுச்சு. என்ன பண்ணுறாங்க, ஒரு அரசு அறிவிப்பு செய்து எல்லாரும் நஃபீஸாருடைய வீடு வழியை விட்டுருங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஜனாசா உள்ளே போகணுன்னே நேரம் ஜனாசா உள்ளே போய் வீட்டுக்கு உள்ளே வைக்கிறாங்க. இமாம் அவங்க அந்த நஃபீஸா ரலியல்லாஹு துவா செய்கிறாங்க. அதற்கு பிறகுடைய ஜனாசா எடுத்து போய் அடக்க மாட்டாங்க. எதுக்காக சொல்லப்படும்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு இமாம் கூட ஒரு பெண்மணியினுடைய துவாக்காக ஏங்கியிருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த பெண்மணி எவ்வளோ பெரிய வழியாக, எவ்வளோ பெரிய சூஃபியாக, எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்திருப்பாங்க. சிந்திச்சு பார்க்கணும். என்னைக்கிறே
இவருடைய கராமத் அப்படின்னு பார்த்தோம்னா ஏராளமான விஷயங்கள் இருக்குது. ஒரு தடவை அந்த மிஸ்ரில் நைல் நதி ஓடுது, நமக்கு தெரியும். அந்த நைல் நதி அப்பப்போ வற்றி போயிடும், தண்ணி ஓடாது. ஒரு தடவை அவங்க இருந்தப்ப தண்ணி எல்லாம் வற்றி போச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேராக என்ன பண்ணுறாங்க, அந்த அரசு அதிகாரிகள் வந்து இவங்கள்ட்ட முறையிடும் பொழுது அவங்க மக்கள்னா போடுறாங்க இல்லையா நோஸ் பீஸு, அதை கழட்டி கொடுக்குறாங்க. இதை தூக்கிட்டு போய் நைல் நதியில் போடுங்க அப்படின்றாங்க. அதை தூக்கிட்டு போய் நைல் நதியில் போடுறாங்க. அல்லாஹ்வுடைய பரக்கத்தால் அந்த நைல் நதியில் திரும்ப தண்ணி வந்துருச்சு. நைல் நதியிலேருந்து தண்ணி வந்துச்சு. அப்படின்னா பாருங்க, நோஸ் பீஸ் தூக்கி போட்டதே வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு தூய்மையானவங்க இருப்பாங்க, எந்த அளவுக்கு இதாக இருந்திருப்பாங்க, ஒழுக்கம் உள்ளவராக. அதே போல அவங்களோட வீடு, அதுக்கு பக்கத்து வீடு வந்து ஒரு யகூதி, பக்கத்து வீடு ஒரு யகூதி இருக்காங்க. அந்த யகூதிக்கு வந்து ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை, வயசுக்கு வந்து ஒரு பொம்பளை பிள்ளை. அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு சைடு ஃபுல்லாக வாதம் அடித்து லக்குவா அடித்து கை கல்லாம் வேலை செய்யாது, அப்படி படுத்த படுக்கையே தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பொம்பளை பிள்ளை. ஒரு நாள் அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு வேலைக்காக பஜாருக்கு போகிறதுக்காக வேண்டி போகணும். இப்போ இந்த பிள்ளையை தனியாக விட்டுட்டு போக முடியாது, யாராச்சும் பார்த்துக்கணும். அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்து இவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க கொஞ்சம் நேரம், நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு போயிடுறாங்க. நஃபீஸார் என்ன பண்ணுறாங்க, அவங்க உழு செய்கிறாங்க. அந்த உழு செஞ்சுட்டு இருக்கிறாங்க, தொழிலுக்காக உழு செய்கிறாங்க. உழு செய்யக்கூட அந்த உழு செஞ்ச தண்ணி இருக்குது, அப்படியே அந்த படுக்க போட்ட அந்த பெண்மணியுடைய உடம்புல அப்படியே படுது. அந்த பெண்மணியோட உடம்பு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படுது. அல்லாஹ்வுடைய பரக்கத்தால், அல்லாஹ்வுடைய உதவியால், அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் என்ன ஆகுது, அந்த பெண்மணிக்கு ஏற்படுறது அந்த வாதம், அந்த லக்குவா, அது எல்லாம் சரியாக போச்சு. அந்த போன தாய் திரும்ப வீட்டுக்கு வராங்க. அந்த யகூதி பெண்மணி திரும்ப அந்த பிள்ளையை தூக்கிறதுக்காக வராங்க. பார்த்தா அந்த பிள்ளை எரிச்சு நிற்கிது, கை கால்லாம் உதறது, நல்லா நடக்குது, கை அசைக்குது. எல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு அதிர்ச்சியாகி அதே இடத்துல அவர்களும் அவருடைய தாய், அவருடைய தந்தை, அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், இன்னும் அவருடைய கோத்திக்காரர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, உடனே முஸ்லீம் ஆகிறாங்க. ஒரு சில தண்ணி பட்டுச்சு, அதை கொண்டு இத்தனை பேர் முஸ்லீம் ஆகிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் நன்னிமிக்கிறர்களே. இப்படிலாம் வாழ்ந்தவர்கள் நஃபீஸார் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய அமலை பார்த்தோம் அப்படின்னா ஓதிக்கிட்டே இருப்பாங்க, குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பாங்க, அமல் செஞ்சுட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா வீட்டில் ஒரு கபர்குழி தோண்டி வச்சுருக்காங்க, வீட்டுக்குள்ள ஒரு கபர்குழி தோண்டி வச்சுருக்காங்க. குர்ஆன் ஓதணும் அப்படின்னா நேராக கபருக்கு அந்த கபருக்குள்ள உள்ளே இறங்கி குர்ஆன் ஓதுவாங்க. சொல்லப்படுது அவங்களுக்கு வந்து ஹிதுமத்துக்காக ஜைனப் என்பவர்கள் கூட இருந்தாங்க. அந்த ஜைனப் யார் அப்படின்னா நஃபீஸா ரலியல்லாஹுடைய அண்ணன் மகள். அவங்க தான் 40 வருஷமாக கூட ஹிதுமத்திலே இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, வெறும் அந்த கபருக்குழியில் மட்டும் இறங்கி 190 குர்ஆன் ஓதிக்கிறாங்க. கபருக்குழியில் இறங்கி 190 குர்ஆன் ஓதிக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஆயுள் முழுக்க உட்காந்து முக்குனா கூட 100 தாண்டதே பெரிய விஷயம். அவங்க மதீனால ஓதுனது கணக்கில் வரல, 40 வயசுக்கு பின்னாடி மிஸ்ருக்கு வந்தது கணக்கு இல்லை, வீட்டில் ஓதுனது கணக்கு சொல்ல, வெறும் அந்த கபருக்குழியில் இறங்கி அதில் மட்டும் எத்தனை ஓதிக்கிறாங்க அப்படின்னா 190 குர்ஆன்கள் ஓதியிருக்கிறாங்க. சொல்லுவாங்க, ஏன் அப்படி ஓதி, அதாவது கபருக்குழி தோண்டி வச்சு பண்ணுறாங்கன்னா, ஏன்னா எப்படி ஒரு நாள் நம்ம அங்கே தான் போய் ஆகணும். இப்போ நமக்குலாம் என்ன பயம் அப்படின்னா, நமக்குன்னு உள்ளே போய் தூக்கி போட்டு மண்ணை தூக்கி போட்டு மூடிட்டு வந்துடுவாங்க, தனியாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. தனியாக இருந்தாவே பயமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப உள்ளே இறங்கி ஓதுனாங்கன்னா அது பழக்கப்பட்ட இடக்கமாக ஆகிப்போம். வீட்டில் வந்து எப்படி அட்டாச்சாக ஒரு ஹால் இருக்கும், அப்படி ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கும், அட்டாச்சாக ஒரு ரூம் இருக்கும், இப்படி எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கோமா இல்லையா. அவங்க அட்டாச் கவர் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியே போனால் ஹாலு, இப்படி போனால் கிச்சனு, இப்படி போனால் கபரு, அப்படி இறங்க வேண்டியதான். உள்ளே இறங்கி குர்ஆன் ஓதுவாங்க. இப்படி என்ன பண்ணாங்க, அது கொண்டாட முன்னாடி தயாரிப்பே செஞ்சு வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு நாள் அங்கே தான் போகிறோம், போனால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன் டெய்லி அங்கே தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் இருந்தாங்க. அந்த ஜைனப் அவர்கள் சொல்லுவாங்க, இவங்க மட்டும் குர்ஆனை திறந்து விளக்கம் சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா அந்த விளக்கம்னா எப்படி சொன்னாங்க, எதை வச்சு சொன்னாங்கன்னு சிந்திக்கவே முடியாதான், அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. எந்த யாருடைய காதலையும் கேட்டிருக்க முடியாது, நம்ம சிந்திச்சு கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு குர்ஆனுடைய விளக்கங்கள் அதிகமாக சொல்வார்கள். இதெல்லாம் எதுக்காக சொல்லப்படுதுன்னா, கண்ணியமிக்கவர்களே, கடைசியாக இவர்களுக்கும் வஃபாத் ஏற்படுது. வஃபாத் ஆகிறாங்க. அவருடைய கணவர் இஸ்ஹாக் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் என்னுடைய மனைவி தூக்கிட்டு போய் நான் மதீனாவில் அடக்கம் பண்ண போகிறேன். ஏன்னா அங்கே தான் என்னுடைய தாத்தா அங்கே தான் இருக்கிறாங்க. ஜன்னத்துல் பக்கீல அடக்க போகிறேன்னு சொல்லி ஜனாசாவை தூக்குறாங்க. ஊர் மக்கள்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. நீங்கள் ஹயாத்தா இருந்தப்பே நாங்கள் விடமாட்டேன்னு சொன்னோம், அது எப்படி ஜனாசா விடுவான்னு சொல்லி எல்லாரும் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அந்த நாட்டினுடைய கவர்னர், அந்த நாட்டினுடைய அதிகாரிகள் எல்லாம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. கடைசியாக அதே இடத்துல அவங்க தஃபன் செய்யப்பட்டாங்க. எண்ணிமிக்கிறவர்களே, அப்படி வாழ்ந்தது தான் நஃபீஸா ரலியல்லாஹு. இப்போ நம்ம எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா, இன்றைக்கி பெண்கள் இருக்கிறாங்க,
அவங்களுடைய உலகத்தை ரொம்ப சுருக்கி கொள்றாங்க. 4 செவத்துக்குள்ள வெறும் கிச்சனுக்குள்ள வச்சு அவருடைய வாழ்க்கையை முடிச்சு கொள்றாங்க. எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க பாருங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஊருக்கு, ஒரு நாடுக்கு, மிஸ்ர் என்பது ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஹிதாயத்துக்கு வழியாக இருந்திருக்காங்க. அந்த நாட்டினுடைய பிரகாசமாக இருந்திருக்காங்க ஒரு பெண்மணி. பெரிய பெரிய இமாம்கள்லாம் அவங்கள்ட்ட கல்வி கற்றுருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பெண்கள் நம்ம ரொம்ப கவலையாக சொல்லணும், சாதாரண சுத்தத்தினுடைய மசாயம் கூட பெரும்பாலான பெண்களுக்கு தெரியல. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன, எங்கள் குடும்பத்தை பார்க்கறக்கே கரெக்டாக போச்சு. சமையல் கட்டுக்குள்ளே அவருடைய உலகத்தை முடிச்சுக்கிறாங்க. அதை தாண்டி ஒரு உலகம் இருக்குது, அதை தாண்டி எத்தனை விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் சிந்திக்கிறது இல்லை. அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு அவருக்கு தெரியும். அவர்களும் அப்படிதான் என்ன பண்ணாங்க, நபியுடைய வஃபாத்துக்கு பிறகு ஏராளமான ஹதீஸ்கள் அறிவிச்ச பெண்மணிகள் சஹாபிகள்ல அவர்கள் தான் முதலிடத்தில் பிடிப்பாங்க. எத்தனையோ பெண்மணிகள் இருக்காங்க, ராபியத்துல் பஸரியா இருக்கிறாங்க. இப்படி சொல்லணும்னா பல பெண்களை சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையை சுருக்கி கொள்ளல. அவர்களுக்கும் திருமணமாச்சு, அவர்களுக்கும் பிள்ளைகள் இருந்துச்சு, அவர்களுக்கும் குடும்பம் இருந்துச்சு. எல்லாம் இருந்தாலும் அவர்களும் இறைநேசர்களாக ஆனாங்க. பெண்ணின்களே, இன்னைக்கு எத்தனை பேர் என்னது நசீரான், நஃபீசான் பேர் வைக்கிறோம், ஃபாத்திமான் பேர் வைக்கிறோம், ஆயிஷான் பேர் வைக்கிறோம், என்னென்னமோ பேர்லாம் வைக்கிறோம். அந்த மாதிரி பேருக்கு உண்டான வாழ்க்கையை நம்ம வாழ்றோமா சிந்திச்சு பார்க்கணும். பெண்கிட்ட சொன்னோம் அப்படின்னா நீங்கள் பாட்டு சர்வ சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. எங்கள் மாமியார் எங்கள் வீட்டுக்காரையும் ஒரு 2 நாள் வச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எங்கே தின்றுவாங்க. அட்வைஸ் தானே பண்ணுறீங்க, சும்மா தானே காசாக பணமா, நீங்கள் செஞ்சுட்டு போயிடுவீங்க, வச்சு பாருங்க தெரியும் சொல்லுவாங்க. பெண்ணின்கிறது அல்லாஹ் குர்ஆன் அழகான ஒரு ஆயத்தை சொல்லி காட்டுவான். அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யக்திகும் மஸலுல் லதீன ஸலவு மின் கப்லிக்கும் மஸ்ஸதுஹுல் பக்ஸாஉ வல்லர்ராஉ. நீங்கள் என்ன சொர்க்கம் ரொம்ப லேசாக கிடச்சிடும் நான் நினைக்கிறீங்களா? உங்கள் முன்னாடி உள்ளவங்களாம் கஷ்டப்பட்டாங்க, சிரமப்பட்டாங்க, அதெல்லாம் பட்டனால தான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிது. நீங்கள் பாட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு அப்படியே நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே போகலான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியாது. ஒன்றும் இல்லை, பெண்மணிகள் சிந்திச்சு பார்க்கணும். சுவையான ஒரு பிரியாணி செய்யணும் அப்படின்னா வெங்காயம் கட் பண்ணணும், அதில் தண்ணி வரும், தக்காளி கட் பண்ணணும், இஞ்சி உரிக்கணும், அதை அரைக்கணும், பூண்டை உரிக்கணும், அதை அரைக்கணும், எல்லாத்தையும் உட்காந்து எல்லாத்தையும் போட்டு உப்பை பார்த்து மசாலா பார்த்து அந்த அனலில் உட்காந்து இது சமைச்சு அப்படி சுட சுட கொண்டு குடும்பத்தாருக்கு கொடுக்குறாங்க. ஒரு பிரியாணியை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ சிரமத்தை ஏற்படுறாங்க. சும்மா கிடைச்சிருந்தா ஒரு பிரியாணி ஒரு சமைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டத்தை ஏற்படுறாங்க, அவ்வளோ சிரமங்கள் இருக்குது அப்படின்னா அப்போ சொர்க்கத்தை அடைக்கணும்னு கண்டிப்பாக சிந்திச்சு பார்க்கணும். எனவே வந்திருக்கக்கூடிய பெண்மணிகள் எல்லாம் இந்த விஷயத்தில் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அவர்களுக்கு ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பரவலாக பெண்களுக்கு உண்டான விஷயங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. உலமாக்கள் நிறைய ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. முன்னாடி காலத்துல அவங்களுக்கு உண்டான மதரசாக்கள் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு மசாயிகளுடைய விஷயத்துல பெண்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. எங்கே போய் மசாயில் கேட்டாலும் டக்குன்னு பெண்கள் புறத்துல இருந்து அந்த சைடில் இருந்தால் நிறைய மசாயில் லிஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அப்பப்போ நமக்கும் ஃபோன் வரும். யார்கிட்ட ஃபோன் வரும்னா பெண்கள் இருந்தால் ஃபோன் வரும். அதுவும் சரி, அந்த மசாயில் இந்த மசாயில் இல்லை, ரொம்ப முக்கியமான மசாயில் துஹூருடைய அந்த சுத்தத்தினுடைய மசாயில் வரும், தொழுகையினுடைய மசாயில் வரும். இது கூட தெரியாமல் வந்திருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பரவலாக திருமணம் ஆகாத பெண்களுக்கு மதரசாக்கள் இருக்குது, திருமணம் ஆனவர்களுக்கும் மதரசா இருக்குது. காலையில் 11 மணிலேருந்து ஒரு 2 மணி 3 மணி வரை அந்த மாதிரி தமிழகத்தில் பரவலாக இன்னைக்கு பெண்களுக்கு மதரசாக்கள் இருக்குது. அவங்க தன்னுடைய வாழ்க்கையை அந்த வீட்டுக்குள்ளேயே சுருக்கி கொள்ளாமல் கொஞ்சம் அப்படியே வெளியே போய் 4 மசாலை தெரிஞ்சுக்கொண்டு ஒரு பெண்மணி மட்டும் ஒரு வீட்டில் தயாராகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பம் முழுக்க தயாராகிடும். சஹாபாக்குடைய காலத்துல ஆண்கள் தயாரானதை விட பெண்கள் தான் தயாரானாங்க. நம்ம கூட பல நேரத்தில் சம்பவம் ஏற்பட்டிருக்கோம். சில நேரத்தில் ஆண்கள் வீட்டில் இருப்பாங்க, சஹாபாக்கள் பெண்மணி என்னவாங்க, நீங்க போருக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடும். நீங்க நபீஸை கூப்பிடுறாங்க, நீங்க போங்க, அல்லாவுடைய பாதையில போங்கன்னு அனுப்பி வச்சிருவாங்க. ஒரு குடும்பத்துல ஒரே ஒரு பெண் தயாரானா போதும், அல்லாஹ் அந்த குடும்பத்தை அல்லாஹ் பொருந்திக் கொள்வார். எனவே நஃபீஸா ரலியல்லாஹு அவர்களை போன்று இன்னும் எத்தனை வழிமார்கள் பெண்கள்ல வாழ்ந்தார்களோ அவர்களை போல் நம்முடைய தாயும் நம்முடைய மனைவியும் நம்முடைய சகோதரியும் நம்முடைய பெண் பிள்ளைகளையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. நம்முடைய வாரிசு வரக்கூடிய அனைத்து பெண்களையும் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு வழியை அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்தருவானாக. அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இல்மினுடைய வாசலை திறந்து வைப்பானாக. அதற்குண்டான தேட்டத்தையும் ஆர்வத்தையும் வாய்ப்பையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன் ஆமீன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். آمين. اللهم لك الحمد ولك الشكر يا ربي يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ارزقنا علما نافعا وعملا متقبلا وشفاء من كل داء يا رب العالمين.
اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك يا الله يا رحمن يا رحيم. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة الفردوس يا رب العالمين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم لا تجعلنا آخر رمضان يا رب العالمين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.